கேக் செய்கிறதுக்கு டிசைட் பண்ணினோம். நாங்கள் இந்த கோதுமை மா அதில் 1.5 சுண்டு மாவை எடுக்கிறேன். 250 கிராம் மாஜரினில் கேக் செய்கிறதுக்காக. ஆனால் கேக்கு கண்டு 7 ஸ்டார் மா இருக்குது. எங்களிடம் கைவசம் இருந்தது கோதுமை மா. 1.5 சுண்டு எடுக்கிறேன். இதே சுண்டு பயணியால் 1.25 சுண்டு சீனி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கேக்குக்கு போடுறதுக்கான பிளம்ஸை நான் கழுவி சுத்தம் செய்து வச்சிருக்கேன். இப்போ நான் இந்த மாவோட பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது சேர்த்த பிறகு இந்த மாவை ஒரு 2 அல்லது 3 முறை நன்றாக அரித்தெடுக்க வேணும். அப்போ தான் அந்த கேக் வந்து நல்ல சாஃப்டாக வரும், பொங்கியும் வரும். இந்த டிப்ஸை அநேகமாக எல்லாரும் சொல்ல மாட்டினோம். அதால் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இதை 3 அல்லது 4 முறை அரிக்க இந்த கேக் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த முட்டையை உடைச்சி போட்டு கேக் பீக் பண்ணுறதுக்கு எடுக்க போகிறேன். நான் இந்த வெள்ளைக்கருவை தனியான ஒரு பேசனில் எடுக்கிறேன். இந்த வெள்ளைக்கருவை நீங்கள் தனியாக எடுத்து பாருங்க. எடுத்து இந்த மஞ்சள் கருவை மட்டும் இந்த சீனிக்குள்ளே விடுங்க. இப்போ நாங்கள் இதுக்குள்ள 4 முட்டையை எடுத்து மஞ்சள் கருவை பிரிம்பா சீனியோட போட்டிருக்கிறோம். அதே நேரம் வெள்ளைக்கருவை பிரிம்பா எடுத்திருக்கிறோம். இந்த வெள்ளைக்கருவை நல்லா நாங்கள் பீட் பண்ணினால் அது நல்ல நுரையாக வரும். இந்த ஸ்போக்கன் ஸ்பூனாலையும் நீங்கள் இதை அடித்து எடுக்கலாம். இதாலையும் இந்த விஸ்காலையும் நீங்கள் அடித்து எடுக்கலாம். அப்போ நாங்கள் இப்போ இதை அடித்து நல்ல நுரை வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுப்போம். அடுத்ததான் நான் இப்போ இந்த முட்டையும் சீனியையும் பீட் பண்ண போகிறேன். இப்போ நான் இந்த 250 கிராம் பட்டரையும் இந்த எக்ஸ்ட்ரா மாஜரின் தான் யூஸ் பண்ணுறேன் நான் கேக்குக்கு. அது நல்ல டேஸ்டாக இருக்கும் இந்த மாஜரின். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா 250 கிராமையும் இதுக்கு சேர்ப்பேன். இப்போ இந்த மாஜரினையும் சீனியை முட்டையோட பீட் பண்ணி எடுப்போமா. நாங்கள் மாஜரினை எடுத்துட்டோம் அடித்து, முட்டை சீனி போட்டு. இனி இந்த அடித்து வச்ச வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மிக்ஸ் பண்ணி போட்டு பீட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிற நுரையலை நாங்கள் முதல் அப்ளை பண்ணுவோம். இந்த நுரையலை மீதியை நாங்கள் அடித்து இந்த இப்படி பபிள்ஸ் வரத்தான் விட வேணும். அப்போ தான் கேக் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் லேயர் ஒன்று வரும். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த வெள்ளைக்கருவை அடித்து முழுமையாகவே விட்டுட்டேன். இப்போ நான் இதை பீட் பண்ண போகிறேன். இந்த எக் போட்ட பிறகு இந்த கேக் சாமான் பாருங்க நல்லா பொங்கி வருது. நான் இப்போ வெனிலா எசன்ஸ் போட போகிறேன். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டால் நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த ஃப்ளேவர். ஓகே, இப்போ இந்த கேக் இதை மிக்ஸ் பண்ணலாம். முட்டை மாஜரினோட இந்த வெனிலா ஃப்ளேவர் நல்லா கலந்து அதை பீட் பண்ணக்கூடாது. நாங்கள் ஸ்பூனால் தான் கிளக்கி விட வேணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை அரைச்சி வச்சிருக்கிற ரெடி பண்ணின மாவை இதோட கிளக்க போகிறேன். இந்த மாவையும் போடைக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் பீட் பண்ணக்கூடாது. பீட்டரால் நாங்கள் ஸ்பூனால் தான் இதை கலந்து விட வேணும். கட்டிப்படாமல் நைஸாக எடுத்துக்கொண்டு இருக்க வேணும். இப்போ நாங்கள் இந்த அவனை ப்ரீ ஹீட் பண்ண வேணும். அப்போ இதில் இந்த 3 பட்டன் இருக்குது. இதை நாங்கள் முதல் செட் பண்ண வேணும். இது வந்து 160 செல்சியஸில் இந்த டிகிரி இருக்கிறதுக்கு செட் பண்ணி விட வேணும். 100, 120, 150, 160க்கு இதை நாங்கள் செட் பண்ணி விட்டுருக்கிறோம். அடுத்ததாக கீழே இருக்கிறது வந்து
நாங்கள் வந்து இதை டைமரை செட் பண்ணி 20 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணினால் காணும். இதில் ஒரு பெல் சத்தம் ஒன்று கேட்கும். அப்போ இப்போ நான் இந்த சுவிட்சை ஆன் பண்ண போகிறேன். இப்போ நாங்கள் அவனை ஹீட் பண்ணி போட்டோம். எப்பவும் கேக் செய்ய வர்றதுக்கு முதல் கேக் ஊற்றுறதுக்கான ட்ரேயை நாங்கள் வடிவாக கழுவி போட்டு கீழே கொஞ்சம் மாஜரின் பூசி இப்படி ஆயில் பேப்பரை இந்த விளிம்பு வரைக்கும் நாங்கள் கவர் பண்ண வேணும். ஏனென்றால் கேக் பொங்கினா வெறும் தட்டாக இருந்தால் ஒட்டும். அப்போ இந்த பேப்பரோடையே அது பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுக்கு தான் இதை கவர் பண்ணி போட வேணும். இப்போ நான் இந்த கேக் இருக்க இப்போ ஊற்ற போகிறேன். இந்த தட்டு வந்து 250 கிராம் கேக் விடுறதுக்குரிய அளவான தட்டு தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணியும் இந்த தட்டுகள் வேணுமெண்டா எடுக்கலாம். கடையில் வாங்காமல் ஆன்லைனில் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரைஸஸ் வந்து உங்களுக்கு சீப்பாக கிடைக்கும். இப்போ கேக்குக்குரிய இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டோம். இப்போ நான் இதில் ப்ளம்ஸ் போட போகிறேன். ப்ளம்ஸை எப்பவும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது கேக்கு. இப்படி நாங்கள் லைட்டாக மேலால் போட வேணும். இப்படி எரிஞ்சும் போடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் ப்ளம்ஸ் கீழே போகணும் கேக்குக்கு. இப்படி போட்டால் அது மேலேயே நிற்கும். நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கொஞ்சம் இடைவெளி விட்டு போட்டோம்னு சொன்னால் நல்ல வடிவாக வரும் உங்களுக்கு பேட்டர்ன். இதை பாருங்க, நான் இப்படி ஆறுதலாகவே போடுறேன். பெரிய ஆர்டர்ஸ் செய்யக்குள்ள நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து இதை இப்படி போட்டால் உங்களுக்கு அது வடிவான கேக்கோ வரும். நான் எல்லா ப்ளம்ஸையும் இதில் போட்டுட்டேன். அவன் வந்து ஹீட் ஏறின உடனே நாங்கள் இதை வைப்போம். ஓகே, இப்போ நான் இதை அவனில் வைக்க போகிறேன். எப்பவும் இந்த தட்டு வந்து அடியில் வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே வச்சாதான் டக்கண்டு எரியாமல் பார்த்து எடுக்கலாம். ஓகே, இனி பெல் சத்தம் கேட்டால் எங்களோட கேக் பேக் ஆகிட்டு என்று நாங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ நாங்கள் பேக் பண்ணி ரக்கிட்டோம். இதை 8 hours ஆற வச்சு வெட்டி பரிமாறலாம். இதை போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் மிகவும் ஆசையாகவும் ருசியாகவும் சாப்பிடுவார்.